தமிழக முதல்வரை அவமதிக்கும் வகையில் கட்டுரை வெளியிட்ட இலங்கை அரசை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் பார்லிமென்டில் போர்க்கோலம் பூண்டனர். இதனால் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. திங்களன்று ராஜ்யசபா கூடியதும் காமன்வெல்த் போட்டியில் 15 தங்கம், 30 வெள்ளி, 19 வெண்கல பதக்கங்களை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்ட அதிமுக உறுப்பினர்கள் இலங்கை ராணுவ அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் வகையில் கட்டுரை வெளியிட்டதை கண்டித்து கோஷம் எழுப்பினர். இது பார்லிமென்ட் உறுப்பினர்களுக்கு உகந்த செயல் அல்ல என்று கூறிய சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி இருக்கைகளுக்கு திரும்பும்படி வேண்டுகோள் விடுத்தார். அதை அதிமுக உறுப்பினர்கள் புறக்கணித்து தொடர்ந்து கோஷங்களை முழங்கியதால் முதலில் 15 நிமிடத்துக்கு சபை ஒத்திவைக்கப்பட்டது. சபை மீண்டும் கூடிய போதும் அதிமுக எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை மறுபடியும் முற்றுகையிட்டு இலங்கை அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதே நிலை தொடர்ந்ததால் ராஜ்யசபா அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை ராணுவ அமைச்சகம் வெளியிட்ட அவதூறு கட்டுரைக்கு இந்தியா கண்டனம் தெரிவிப்பதாகவும் இது தொடர்பாக இந்தியாவுக்கான இலங்கை தூதரை வரவழைத்து கண்டனம் பதிவு செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். லோக்சபாவிலும் கேள்வி நேரம் முடிந்ததும் இப்பிரச்சினையை அதிமுக உறுப்பினர்கள் எழுப்பினர். அதிமுக எம்பி தம்பிதுரை இலங்கை அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி பேசியதைத் தொடர்ந்து அக்கட்சியின் எம்பிக்கள் இலங்கைக்கு எதிராகவும் இலங்கை அதிபர் ராஜபக்சே ஒழிக என்றும் கோஷமிட்டனர். இலங்கையின் அவதூறு கட்டுரைக்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்றும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் தம்பிதுரை கூறினார். இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளி காரணமாக சபை 25 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் சபை கூடிய போதும் அதிமுக உறுப்பினர்கள் இலங்கை அரசு மற்றும் அந்நாட்டு அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக தொடர்ந்து கோஷங்களை முழங்கினர். தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபை பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே 15 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கெடுப்பதற்காக ஞாயிறன்று இரவு சென்னை வந்த இலங்கை அணிக்கு விமான நிலையத்திலேயே கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விமான நிலையத்தில் இருந்தபடியே இலங்கை அணியினர் சொந்த நாடு திரும்பினர். இலங்கை அணிக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து வருவதால் பாதுகாப்பு பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அவர்களை திருப்பி அனுப்பியதாக சென்னை போலீசார் தெரிவித்தனர்.